இது ஒரு பொண்ணோட வாழ்க்கையில நடந்த உண்மையான சம்பவம் தான் இது. கல்யாண நாள் அன்னைக்கு அவள் வாழ்க்கை வந்து மாறிடுச்சு. அந்த நாளில் அவள் ஒன்று நினைச்சா, சொசைட்டி ஒன்று நினைச்சது, விதி ஒன்று எழுதியிருக்கு. எல்லாமே இப்போ வந்து கிளாஷ் ஆயிடுச்சு. சில ரியல் ஸ்டோரிஸ் நியூஸ் பேப்பரில் வராது, ஆனால் அதை ஃபேஸ் பண்ணனா குடும்பங்களோட மனசையே வந்து கிழிச்சிடும். இதுதான் வந்து அவ்வளோ பேருக்கு தெரியாமல் நடந்த ஒரு பொண்ணோட கதை, விதி எழுதாத காதல் அப்படின்றத நான் டைட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஒரு பொண்ணோட கனவுக்கும் அவள் கழுத்தில் கட்டுற தாலிக்கும் இடையில நடக்கிற உண்மையான கதை இதுதான். நான் இங்கே சொல்கிற இந்த பொண்ணு மட்டும் இல்லை, ஒவ்வொரு பொண்ணோட கனவுகள் அதே மாதிரி ஒரு நொடியில் வந்து செதறும் போது அந்த வலியும் வேதனையும் பொண்ணுங்கள்ட்ட கேட்டால் தான் தெரியும். நான் இங்கே சொல்ல போகிற பொண்ணுக்கு நிலைமையே பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி. அவளுக்கு தாலி கட்டணும்னு அவளை வந்து ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு எப்படி அவங்க கூட வந்து லைஃப் லாங் வந்து வாழ்ந்தாங்க. அதே மாதிரி ஒரு பொண்ணு அவளோட கனவுக்காக வந்து போராடிட்டு இருக்கும்போது சொசைட்டி அவளை வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சரோட வைஃப் ஆக்கிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரேஞ்சரோட வைஃப் அந்த மாதிரி ஆகிட்டா அதுக்கப்புறம் அவளோட வாழ்க்கை வந்து எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், அவளோட ஜேர்னி எப்படி இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? அந்த ஒரு நொடி எல்லாரோட வாழ்க்கையும் வந்து மாறி போயிடுச்சு. இந்த பொண்ணோட லைஃப் இந்த மாதிரி வர காரணம் அவளோட அக்கானால தான். கல்யாண பொண்ணு மேரேஜ் அன்னைக்கு ஓடி போனனால தான் விதி வந்து தங்கச்சி காலத்தில் வந்து தாலி கட்ட வச்சிருக்கு. இது வந்து விதின்னு சொல்றதா இல்லை என்ன சொல்றது அப்படின்றத நான் ரெகுலராக போடுற ஸ்டோரியை வச்சு நீங்களே வந்து சொல்லுங்க. ஸோ இது வந்து தாலி கட்டணத்தில் இருந்து தான் வந்து தொடங்குது. ஸ்டோரி மட்டும் தான் ரியல், மற்றபடி நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிற நேம், ஊர், ஜாப் எக்ஸெட்ரா அப்படி சொல்லிட்டே போகலாம். எல்லாமே நான் இங்கே சேஞ்ச் பண்ணி தான் இங்கே வந்து நான் சொல்லியிருக்கேன். நான் சொல்ல போகிற ஸ்டோரினால அந்த பொண்ணுக்கு எந்த ஒரு விதத்திலுமே வந்து அஃபெக்ட் ஆகக்கூடாது. மெயினாக இந்த ஸ்டோரி வந்து போட காரணமே எப்படி அவளோட ட்ரீமை வந்து அச்சீவ் பண்ணலாம், லைஃப்பில் வந்து எவ்வளோ ஸ்ட்ரகிள் வந்தாலுமே எப்படி வந்து சக்ஸஸ் ஆனா, ஒரு ஸ்ட்ரேஞ்சான பர்சன் வந்து எப்படி வந்து சேஞ்ச் ஆனார் கல்யாணம் ஆனதுக்கப்புறம், அதே மாதிரி இவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணாரா இல்லையா. அது மட்டும் இல்லாமல் நிறைய கேரக்டர்ஸ் நான் ஸ்டோரி சொல்லும்போது இடையில வந்து ஆட் ஆவாங்க. அப்போ அவங்க யார் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ இந்த ஸ்டோரி வந்து கேட்கும்போது கண்டிப்பாக நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். எந்த இஷ்யூ வந்தாலுமே சேலஞ்ச் பண்ணி ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை கண்டிப்பாக வரும். இந்த ஸ்டோரியை பார்த்துட்டு பொண்ணுங்க மட்டும்தான் வந்து செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. இந்த பொண்ணோட சக்ஸஸ் லைஃப் நீங்கள் கேட்ட உடனே யாராக இருந்தாலுமே சரி நல்ல திங்கிங்கில் நல்லா யோசிச்சுட்டு எடுத்துட்டிங்கன்னா அவங்களும் வந்து லைஃப்பில் வந்து ஜெயிக்கலாம். இது ஒரு காதல் கதை தான். ஹீரோயின் பேர் வந்து மீரா, டாக்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு கனவு. ஆனால் விதி வந்து அவளோட கனவோட விளையாடிடுச்சு. சடனாக ஒரு நாள் அவங்க வந்து ஒருத்தனோட வைஃப் ஆயிட்டாங்க. ஆனால் அவன் தாலி கட்டினதுக்கு அப்புறம் இவங்களை வந்து அக்செப்ட் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டான். இந்த ஸ்டோரிக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டோரியோட மெயின் கேரக்டர்ஸ் இவங்கெல்லாம் தான். ஆதித்யா ஹீரோயினோட ஹஸ்பண்ட், அமைதியா இருப்பான் ஆனா உள்ளுக்குள்ள வந்து எரிமலையா வந்து இருக்கிற குணம், ஃபேமிலியோட ஃபர்ஸ்ட் பையன். மீரா இவங்க தான் வந்து ஹீரோயின், கனவு லட்சியத்தோட வந்து இருக்கிற பொண்ணு, டாக்டர் ஆகணும் அப்படின்றது தான் இவங்களோட லைஃப் கோலே. ரேவதி மீராவோட அக்கா, இவங்களுக்கு வந்து பார்த்த மாப்பிள்ள தான் ஆதித்யா. ஆனா இவங்க ஓடி போனனால தான் தங்கச்சியோட கழுத்துல வந்து தாலி கட்டுறான் ஆதித்யா. பார்வதி மீராவோட அம்மா, மானம் அண்ட் குடும்பம் தான் இவங்களுக்கு ரொம்ப முக்கியமே. சந்தானம் மீராவோட அப்பா, எப்பவுமே சத்தம் இல்லாம நடக்கிற பர்சன், மனசுக்குள்ள ஒரு குற்ற உணர்வு அதிகமா இருக்கிற இவருக்கு. அர்ஜுன் ஆதித்யாவோட தம்பி, ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பான், ஃபேமிலிக்கு பேக் போன் மாதிரி வந்து இருப்பான். வசந்தி ஆதித்யோட அம்மா, ஆதித்யா வந்து ரொம்ப ரொம்ப கடுமையா இருக்கும்போதே உண்மையிலுமே இவங்க வந்து மருமகளை இவங்க பொண்ணு மாதிரி ஏத்துக்கிறதுக்கு இவங்க வந்து ரெடியா இருக்காங்க. இப்போ இந்த கேரக்டர்ஸ் நான் சொன்னனால உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஸ்ட்ரைட்டா ஸ்டோரிக்குள்ள போயிடுறேன். ஈவினிங் டைம்ல சூரியன் மறையிற டைம் தான். ஜன்னலுக்கு வெளியில மழை வந்து கொட்டிட்டு இருக்கு. ஒரு டேபிள் லேம்ப் மட்டும் தான் வந்து எரிஞ்சிட்டு இருக்கு. டேபிள் மேல புக்ஸ் எல்லாமே வந்து பரவி கிடக்குது. மெடிக்கல் புக்ஸ் தான். அனாட்டமி, பிசியாலஜி, பேத்தாலஜி அப்படின்ற எல்லா புக்ஸும் வந்து ஓப்பன்ல வந்து இருக்குது. மீராவோட கண்ணு வந்து அப்படியே வந்து செவந்து போய் இருந்தாலுமே அவ இன்னும் வந்து எழுதிட்டே தான் இருக்கா. மீரா பாக்குறதுக்கு வந்து மெலிஞ்ச உடல் தான், ஆனா கண்ணில் வந்து அவ்வளோ நெருப்பு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் நான் டாக்டர் ஆகணும், அதுதான் என்னோட ட்ரீம், என்னோட லைஃப், அப்போ எக்ஸிஸ்டன்ஸ்க்கு மீனிங் கிடைக்கும் அப்படின்னு அவளுக்கு வந்து பேசிட்டு இருக்கா. அவளோட உலகம் பார்த்தீங்கன்னா அம்மா பார்வதியும், அப்பா சந்தானம், அக்கா ரேவதியும், இவங்க எல்லாருமே தான் அவளோட வாழ்க்கையில முக்கிய பங்கு. ஆனா பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அம்மா எப்பவுமே மானம் மரியாதை சமூகம் அப்படின்னு தான் திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணோட எஜுகேஷனுக்கு மேல மேரேஜ் தான் வந்து பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படின்னு வந்து மீராவோட அம்மா வந்து நினைப்பாங்க. விதியோட விளையாட்டு தான் வந்து இங்க திருப்பு முனையே. ரேவதிக்காக பார்த்த அந்த மாப்பிள்ள தான் ஆதித்யா, பெரிய பிசினஸ் மேன், ஃபேமிலி, ரோல்ஸ் ராய்ஸ், BMW அந்த மாதிரி எல்லாமே அவங்களுக்கு வந்து சர்வசாதாரணமான விஷயம். அந்த டேல கல்யாணம் வந்து கோவிலில் தான் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. ரேவதி திடீர்னு அங்கிருந்து காணாம போயிட்டாங்க. யாருமே புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு அவங்க அங்கிருந்து ஓடி போயிட்டாங்க. லாஸ்ட்ல மான மரியாதையை காப்பாற்றணும் அப்படின்னு சொன்ன பார்வதி வந்து ரேவதியோட தங்கச்சி வந்து மீராவை வந்து பலிபீடமாக்கிடுறாங்க. அப்பவே தாலி வந்து மீராவோட கழுத்தில் வந்து கட்டிடுறாங்க. மீராவோட கனவுக்காக வேண்டி இவ்வளோ நாள் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கா. இப்போ மீராவோட வாழ்க்கையை வந்து வேற ஒருத்தரோட கையில் வந்து தூக்கி போட்டுட்டாங்க. டாக்டர் ஆகணும் அப்படின்றதுக்காக வேண்டி விடிய வந்து படிச்சிருக்கா. ஆனால் விதி மீரா வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சரோட மனைவி ஆக்கிடுச்சு. இந்த தாலி மீராவுக்கு வந்து ஒரு ஆசீர்வாதமா இல்லை சாபமா அப்படின்றது இனி போக போக உங்களுக்கே தெரியும். கோயிலிருந்து வந்த உடனே ஆதித்யா சிங்க நடையோட உள்ளுக்குள்ள வர்றான். அவனுக்கு அவ்வளோ கோவம் கண்ணில் நல்லா தெரியுது. இந்த கோவத்திலேயே ஆதித்யா என்ன சொல்றான்னா, இது கல்யாணமா, மானத்தை காப்பாத்துறதுக்காக வேண்டி என்னை ஏமாத்தி இவளோட கழுத்தில் வந்து தாலி கட்ட வச்சிட்டீங்க. நான் இப்போ சொல்றேன், இந்த கல்யாணம் வந்து எனக்கு கேலியா தான் வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்றான். அவன் சொன்ன அந்த வார்த்தையை கேட்ட உடனே 1000 அம்பு வந்து பாய்ஞ்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி மீராக்கு வந்து இருந்திருக்கு. மீரா உள்ளுக்குள்ள அப்படியே அழுதுட்டே இருக்கா. நான் யாருக்குமே வந்து ரீப்ளேஸ்மெண்டே கிடையாது, ஆனா விதி என்ன அப்படி பண்ணிருச்சு, என்ன வாழ்க்கை இது அப்படின்ட்டு அவ திங்க் பண்ணிட்டு அவளோட ரூம்ல இருக்கிற மூளையில வந்து சுருண்டு உட்காந்து அழுதுட்டு இருக்கா. அவளோட மனசு வந்து குழம்பிட்டே வந்து இருக்குது. என்னடா என் வாழ்க்கை வந்து இப்படி ஆயிடுச்சு, என் வாழ்க்கை வந்து இப்படி சித்திரவதை பண்றாங்களே, நான் இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டு படிச்சது, என்னோட கனவு எல்லாமே தெரிஞ்சு எதுக்காகமா நீங்க இப்படி பண்ணீங்க அப்படின்னு வந்து புலம்பிட்டு இருக்க மனசுக்குள்ள. அப்ப மீராவோட அம்மா பார்வதி கதவை தள்ளிட்டு உள்ள வராங்க. மீரா, இன்னும் எவ்வளவு நேரம் தான் இப்படி அழுதுட்டு உட்காந்துருப்ப, சம்மதி வீட்டுக்காரங்க வெளியில காத்துட்டு இருக்காங்க, உன்னோட புது வீட்டுல போய் நான் உன்னை வந்து சேர்த்தாகணும் அப்படின்னு சத்தம் இல்லாம நார்மலா வந்து இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சொன்ன உடனே மீரா வந்து உடனே நிமிந்து பார்த்து அவ அம்மா வந்து பாக்குறா. அப்ப அவன் அம்மாட்ட என்ன கேட்கறானா, நான் உங்களுக்காக எனக்கு என்ன பாவம் பண்ணனேமா, எதுக்காக என் வாழ்க்கையை வந்து நாசம் பண்ணீங்க, என் அக்காவுக்கு பார்த்தவரை என் கழுத்துல தாலி கட்ட வச்சு எனக்கு ஏன் பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு மீரா ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா அம்மாட்ட வந்து கேட்கறா. அப்ப அவங்க அம்மா வந்து கொஞ்சம் கோவப்பட்டாலுமே என்ன சொல்றாங்கன்னா, மீரா நீ இன்னும் புரிஞ்சுக்கலையா,
அந்த வீடும் அந்த மாப்பிளையும் ரொம்ப நல்லவங்க, உன் லைஃப்க்கு வந்து நல்லது தான் வந்து கிடைச்சிருக்கு, கடவுளே வந்து உன்னை செலக்ட் பண்ணியிருக்கான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நீ ஏன் இப்படி மனசில் போட்டு சின்ன சின்ன விஷயத்துக்கு வந்து உடஞ்சிக்கிற அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஆனால் மீரா வந்து அழுதுட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, சின்ன விஷயமா, என் கனவெல்லாம் உங்களுக்கு சின்ன விஷயமா, என்னோட சின்ன வயசுலேருந்து நீங்கள் அக்காக்காக வாங்குற ட்ரெஸ் தான் வந்து எனக்கு தருவீங்க, அவளுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுறது எல்லாமே எனக்கு புதுசு கிடையாது, ஆனால் இந்த டைம் அப்படி கிடையாது, என்னால் முடியாது அப்படின்னு அழுதுட்டே மீரா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அக்காக்காக பார்த்த மாப்பிளையே என் வாழ்க்கையோட பார்க்கணும் அப்படின்னு நினச்சா கூட எனக்கு வெறுப்பாக இருக்குது, என்னோட ட்ரீம் கோல் ஆம்பிஷன் எல்லாத்தையுமே தள்ளி வச்சுட்டு நான் சும்மா ஒரு வீட்டில் போய் வைஃபை வந்து செட்டில் ஆகணும்னு எதிர்பார்க்குறீங்களா அப்படின்னு வந்து கேட்குறா. அது என்னால் சுத்தமாக முடியவே முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறா. மீராவோட மனசில் என்ன நினைக்கிறான்னா, நான் டெய்லியும் ராத்திரி தூங்காமல் படித்தேன், டாக்டர் ஆகணும்னு என் உயிரை கொடுத்து வந்து நான் படித்தேன், அந்த ரிசல்ட்டுக்காக நான் இன்னும் காத்துட்டு இருக்கேன், ஆனால் நீங்கள் என்ன செஞ்சீங்க, என்னோட ஆம்பிஷனை விஷம் போட்டு மூச்சு அடக்கி வச்ச மாதிரி கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்களே அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அம்மா வந்து மீராவோட கையை பிடிச்சிட்டு அழுதுட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, மீரா வாழ்க்கையில் தப்பான முடிவு எடுத்துறாத, சரியோ தப்போ இப்போ தாலி உன் கழுத்தில் ஏறிடுச்சு, அதை கடவுள் போட்ட முடிச்சு, நீ அந்த வீட்டுக்கு தான் போகணும், அதுதான் உன்னோட விதி, உன் ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் நல்லவன் தான், நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஃபைனலாக மீரா வந்து அழுதுட்டே சிரிச்ச மாதிரி என்ன கேட்குறாங்கன்னா, அட்ஜஸ்ட் ஆகிறதுக்காக வேண்டி தான் என்ன படிக்க வச்சிங்களா, என் கனவு எல்லாமே உங்களுக்கு எதுக்காக, மான மரியாதை தான் உங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமா, அதுக்காக நான் உயிரோட பெணமா வாழணுமா அப்படின்னு வந்து கேட்குறேன். அப்போ அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லம்மா இது தப்பான டிசிஷன் எல்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் என்னோட அம்மா மாதிரியே இல்லை, ஜட்ஜ் மாதிரி பேசுறீங்க அப்படின்னு மீனா அம்மாட்ட வந்து சொல்லிட்டு இருக்கும்போது தான் அப்போ அந்த டைமில் வசந்தி மீராவோட மாமியார் உள்ள வர்றாங்க. அவங்க வந்து மீராவோட கையை தடவி விட்டுட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, மீரா நீ பயப்படாத, நான் உன்னை வந்து என் பொண்ணு மாதிரி நான் பார்த்துக்கிறேன், கண்ணீரை தொடச்சிக்கோ, நீ நல்லபடியாக வந்து செட்டில் ஆகணும், அவன் கோவம் டெம்பரவரியாக தான் இருக்கும், அவன் மனசு நல்லவன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆதித்யா வந்து கோவக்காரன் தான், ஆனால் அவன் மனசு வந்து சாஃப்ட் தான், நீ கொஞ்ச நேரம் வந்து கொடுத்தீங்கன்னா எல்லாமே வந்து சரியாயிடும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ மீரா வந்து உள்ளுக்குள்ள என்ன யோசிச்சுட்டு இருக்கானா, இந்த வசந்தி மாதிரி ஒருத்தங்க என்னோட அம்மாவை இருந்திருந்தா நான் எப்படி நொந்து போயிருக்கவே மாட்டேனே, ஆனால் ஃபியூச்சர் என்ன மாதிரி இருக்க போகுதோ, ஆதித்யா வந்து என்னை ஏற்றுக்குவானா இல்லை அவனுக்கு வந்து வெறும் ரீப்ளேஸ்மெண்ட் தானா அப்படின்னு வந்து திங்க் பண்ணிட்டு இருக்கா. கார் வாசலுக்கு வந்து உடனே ஆதித்யா வந்து எரிமலை மாதிரி உள்ள வரான். அங்கே வந்து உடனே ஆதித்யா என்ன சொல்றானா, இது ஒரு கல்யாணமே கிடையாது, இது ஒரு ஃபன் அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். அப்போ அவனோட கண்ணை பார்த்தா அப்படியே பத்தி எரியிற தீ மாதிரி இருக்கு, அவன் போட்ட சத்தத்தில் சுவர் எல்லாமே நடுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோ சவுண்டில் வந்து ஆதித்யா வந்து சத்தம் போட்டுட்டு இருக்கான். அம்மா ப்ளீஸ் இவன் வந்து என்னோட லைஃப் பார்ட்னரா, இம்பாசிபிள், நான் இதை வந்து அக்செப்ட் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கான். அப்போ வசந்தி என்ன சொல்றாங்கன்னா, கொஞ்சம் அமைதியாரு, உன் கையில் வந்து நீ தாலி கட்டிட்ட, இனிமே அதுதான் உன்னோட லைஃப் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆனால் ஆதித்யா என்ன சொல்றானா, எனக்கு கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு சொன்னேன், நீங்க எல்லாருமே எனக்கு கட்டாயப்படுத்தினீங்க, நல்ல வேலை சிம்பிளா பண்ணுங்கன்னு சொன்னேன், ஆனால் இந்த கும்பலோட நடந்த கல்யாணத்தை பார்த்தா எனக்கு வந்து வேடிக்கையாக தான் இருக்கு அப்படின்னு வந்து சொல்றான். அக்கா ஓடி போயிட்டா, தங்கச்சி கழுத்தில் தாலி கட்ட சொன்னீங்க, அவன் நாளைக்கு என்ன விட்டு ஓடி போக மாட்டான்னு என்ன உத்தரவாதம், இவன் வந்து எனக்கு வைஃபே கிடையாது அப்படின்னு இவன் சொன்ன அந்த வார்த்தையை கேட்ட உடனே மீராக்கு வந்து 1000 கத்தி அவன் மேலே பாய்ஞ்ச மாதிரி வந்து இருக்கு. மறுபடியும் அவன் மனசுக்குள்ள என்ன சொல்லிட்டு இருக்கானா, நான் யாருக்குமே வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாது, நான் என்னோட கனவு என்னோட லட்சியத்துக்காக வந்து பிறந்தவன், ஆனால் விதி என்ன ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பாட்டு மாதிரி வந்து ஆக்கிடுச்சே அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இந்த அவமானத்தோட எப்படி வந்து வாழ்றது அப்படின்னு வந்து திங்க் பண்ணிட்டு இருக்கா. அந்த தருணத்திலேயே மீராவும் அழுதுட்டு என்ன சொல்றாங்கன்னா, ஆமா உங்களுக்கு நான் ரீப்ளேஸ்மெண்ட் தான், ஆனால் நான் என்னோட கனவுக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாது, என்னோட ட்ரீம் எப்பவுமே டாக்டர் ஆகணும்னு தான், அது மட்டும் தான் என்னால் வந்து எடுக்க முடியாத உண்மையா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லிடுறான். உங்களுக்காக மானத்தை காப்பாத்திட்டேன், ஆனால் என்னோட மனசு என்னோட வாழ்க்கையை வந்து உங்க கையில் வந்து நான் சாக்ரிஃபைஸ் பண்ண விடவே மாட்டேன் அப்படின்னு மீரா சொன்ன அந்த வாய்ஸ் டோன் பார்த்தீங்கன்னா எல்லாரையுமே சைலண்ட் ஆக்கிடுச்சு. அந்த சூழலில் வந்து இருக்கும்போது தான் அந்த வீட்டோட கதவை தள்ளிட்டு உள்ள வரான் அர்ஜுன். அர்ஜுன் வந்து ஆதித்யாவை பார்த்த உடனே என்ன சொல்றானா, அண்ணா போதும் நீ கோவமா இருக்கலாம், ஆனால் அந்த பொண்ணு கிரிமினல் எல்லாம் ஒன்றும் கிடையாது, அவளை இன்சல்ட் பண்ண உனக்கு ரைட்ஸ் இல்லை, அவளை தண்டிக்கிறதுக்கு பதிலாக அவளை வந்து புரிஞ்சுக்கோ, இல்லைனா நீ லைஃப் லாங் வந்து தனிமையில தான் வந்து இருப்ப அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கான். உன் கையால் தான் அவளுக்கு வந்து தாலி ஏறி இருக்கு, அது கடவுளோட எழுதுபடி தான் வந்து நடந்திருக்கு, நீ அக்செப்ட் பண்ணாமல் இருந்தாலுமே சரி, நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தரோட வாழ்க்கையோட ஜாயிண்ட் ஆயிட்டீங்க அப்படின்னு சொன்ன உடனே மீரா கண்ணீரோட அர்ஜுனை வந்து பார்க்குறா. அந்த தருணத்தில் அவளுக்கு என்ன தோணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டில் குறைஞ்சபட்சம் ஒருத்தனுக்காவது என்ன வந்து புரிஞ்சிருக்கானே அப்படின்னு வந்து நினைச்சிட்டு இருக்கா. இங்க இருந்து தான் ஆதித்யா வர்சஸ் மீரா வந்து கிளாஷ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. மீரா வர்சஸ் ஆதித்யாவுக்கு வந்து மோதலும் இருக்கு, தவிப்பும் இருக்கு, ஆனா அன்பு மெதுவா வந்து முளைக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். அர்ஜுன் வர்சஸ் மீரா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவனோட சப்போர்ட் வந்து அவளுக்கு வந்து ஸ்ட்ரெங்தா வந்து இருக்கு. வசந்தி வர்சஸ் பார்வதி ரெண்டு அம்மாக்களுமே ரெண்டு விதி மாதிரி தான். மீராவோட கனவு என்னன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஆகணும். அவளோட போராட்டம் வந்து குடும்ப அழுத்தத்தோட வந்து கிளாஷ் எப்படி எல்லாம் மீராவோட லைஃப் வந்து சேஞ்ச் ஆக போகுது இனி வர வீடியோ மூலமா நீங்க வந்து தெரிஞ்சுப்பீங்க. அவன் வந்து ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கான், ஆனா அவ வந்து ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்னு வந்து ஃபைட் பண்றா. அந்த ஃபைட்டுக்குள்ள வந்து அன்ஸ்போக்கன் அட்ராக்ஷன் மெதுவாக வந்து ஃபார்ம் ஆகுது. வசந்தி வந்து பிரிட்ஜ் மாதிரி நடுவில் வந்து சமாதானம் பண்றாங்க. அர்ஜுன் வந்து சைலண்டா வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா மீராக்கு நடந்ததுன்னு சொன்னா உங்களுக்கு வந்து மீராவோட வலியும் வேதனையும் வந்து புரியாது. அதனால தான் டீடைல்டா ஸ்டோரி மாதிரி வந்து சொல்லியிருக்கேன். நிறைய பேருக்கு வந்து கதை கேட்கறது வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ ஸ்டோரி மாதிரி வந்து சொல்லும்போது உங்க மனசுல வந்து ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர் வந்து டச் ஆவாங்க. நான் சொல்லும்போது நீங்க வந்து அவங்க கூட வந்து டிராவல் பண்ணுவீங்க. டைரக்டா நீங்க வந்து அந்த ஸ்டோரிக்குள்ள இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் கண்டிப்பா வரும். இது ஒரு கற்பனை கலந்த கதை தான். ஆனாலுமே நம்ம ஊர்ல நம்ம குடும்பங்கள்ல கூட இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்துட்டே தான் இருக்கு. ஒரு பொண்ணோட கனவு, அவளோட சாக்ரிஃபைஸ், எப்போ சொசைட்டியே வந்து விதியோ வந்து கிளாஷ் ஆகுது அப்படின்றது எதுவுமே நமக்கு தெரியவே தெரியாது. இன்னைக்கு நான் டீடைலா சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் வீக் சண்டேல இந்த மாதிரி டீடைலா சொல்லிட்டு இருக்க மாட்டேன். ஸ்ட்ரைட் ஃபார்வர்டே கதைக்குள்ள நான் போயிடுறேன். இது ஒரு ஒரிஜினல் ஸ்டோரி தான், பட் கதை ஃபார்மேட்ல வந்து நான் சொல்லியிருக்கேன். இடையில நான் என்னோட கற்பனைகளையும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி கற்பனை ஆட் பண்ணனா தான் உங்களுக்கு வந்து ஸ்டோரி கேட்கறதுக்கும் வந்து நல்லா இருக்கும். நான் ஒரிஜினலாக அப்படியே சொன்னா உங்களுக்கு வந்து அது ரீச் ஆகுமா அப்படின்றது தெரியல.
இதில் நான் கற்பனையில் மென்ஷன் பண்ணியிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட ஃபீலிங்ஸ் அந்த வழி அது வந்து இன்டெப்த்தாக வந்து உங்களுக்கு புரியுற மாதிரி வந்து சொல்லியிருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி இன்டெப்த்தாக நான் சொல்லும்போது தான் ஒரு பொண்ணுக்குள்ளேயும் இந்த மாதிரிலாம் ஃபீலிங்ஸ் இருக்கா அப்படின்றது வந்து நம்ம எல்லாத்துக்குமே வந்து புரியும். எவ்ரி வீக் சண்டே இந்த மாதிரி லைஃப்பில் நடந்த உண்மையான கதையை பற்றி நான் போடுறேன். ஸோ இந்த ஸ்டோரி வந்து இன்னும் கண்டினியூ ஆகும். தம்ப்நெயில்ல வந்து மென்ஷன் பண்ணுறேன் பார்ட் 0 பார்ட் 1 அப்படின்றது. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து கண்டினியூ பார்க்குறதுனா கண்டினியூ பார்க்கலாம். இந்த சண்டே நான் இந்த ஸ்டோரி வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இனி வர எல்லா சண்டேலையும் வந்து பார்ட் 1 பார்ட் 2 அந்த மாதிரி கண்டிப்பாக நான் போடுறேன். மறக்காம இந்த ஸ்டோரியை பாருங்க. கண்டினியூ உங்களோட ஸ்டோரியை பார்க்கும்போது உங்களோட லைஃப்பில் நடந்த சம்பவம் எல்லாமே உங்களுக்கு வந்து ரியலாக வந்து அஃபெக்ட் ஆகும். இந்த கதையில் உங்களுக்கு எந்த சீன் வந்து மனசில் வந்து பதிஞ்சுதோ அதை வந்து கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க. அவங்களும் அந்த உணர்ச்சியை வந்து ஃபீல் பண்ணட்டும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து அப்லோட் ஆன உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்க கொடுக்குற ஒரு லைக் ஒரு ஷேர் தான் நம்ம சேனலுக்கு வந்து பெரிய சப்போர்ட்டே. ஆரம்பம் பார்ட் 0 பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 இந்த மாதிரி நான் மென்ஷன் பண்ணி